ஹரே ஸ்ரீ குரு பவன புரபதே பாஹி மாம் பாஹி. தசகம் 97 ஏழாவது ஸ்லோகம். யாத்தே த்வய்யாசு வாதாகுல ஜலதகலத் தோய பூர்ணாதி கூர்ணத் சப்தார்ணோ ராஷிமக்னே ஜகதி சது ஜலே சம்பிரமன் வர்ஷகோட்டிஹி दीनः प्रैक्षिष्टदूरे वटदलशयनं कञ्चिदाश्चर्यबालं त्वामेव श्यामलाङ्गं वदनसरसिज न्यस्तपादाङ्गुलीकम्. याते त्वयि आशु वात आकुल जलद गलत् तोय पूर्ण अतिघूर्णत् सप्त अर्णो राशि मग्ने जगति सह तु जले संभ्रमन् वर्षकोटिः दीनः प्रैक्षिष्ट दूरे वटदलशयनं कञ्चित् आश्चर्यबालं त्वामेव श्यामल अङ्गं वदन सरसिज न्यस्त पाद अङ्गुलीकम्. त्वयि याते நீ சென்றதும் ஜகதி உலகமானது ஆஷு மிக விரைவில் வாத ஆகுல காற்றினால் சுழற்றப்பட்ட ஜலத கலத் மேகங்களிலிருந்து பொழியும் தோய பூர்ண மழைநீர் நிறைந்து அதி கூர்ணத் மிக அதிகமாக சுழித்து கலங்கும் சப்த அர்ணோராசி 7 பேராழிகளிலும் மக்னே மூழ்கிய போது சகது அம்மார்க்கண்டேயரும் வருஷ கோட்டீகி எண்ணற்ற ஆண்டுகள் ஜலே வெள்ளத்தில் சம்பிரமன் சுழன்று தீனக மிகவும் தளர்ந்தவராய் தூரே தொலைவில் வட்டதல சயனம் ஆலிலை மேல் துயில்பவனும் ஷியாமல அங்கம் கரிய திருமேனி கொண்டவனும் வதன சரசிஜ ந்யஸ்த திருவாய் மலரில் பதித்த பாத அங்குலீகம் சிற்றடி கட்டை விரலை உடையவனும் கஞ்சித்து வர்ணனைக்கு அப்பாற்பட்ட ஆச்சரியபாலம் அற்புத பாலகனுமான துவாமேவ பிரைக்ஷிஷ்டா உன்னைத்தான் கண்டார். நீர் மறைந்தபின் காற்றினாலும் மேகத்தினாலும் கொட்டும் மழையின் வேகத்தாலும் 7 கடல்களும் பொங்கி உலகை விழுங்கிவிட்டது. மார்க்கண்டேயர் மட்டும் அந்த ஜலத்தில் 10 கோடி வருஷங்கள் சுழன்று வருந்திய பொழுது ஆலிலையில் அற்புதமான ஒரு குழந்தை வடிவில் பள்ளி கொண்டு சிறு தாமரை போன்ற வாயில் கால் கட்டை விரலை பிடித்து வைத்து கொண்டு கரிய திருமேனியுடன் விளங்கிய உம்மை தூரத்தில் கண்ணுற்றார்.